Structure of simple sentence. தனி வாக்கிய அமைப்பு. Parts of speech. The parts of speech are 8. பேச்சின் பகுதிகள் 8. எடுத்துக்காட்டுடன் அவைகள். They are with example. பெயர்ச்சொல் noun. Example Ram, Ram. மாற்றுப்பெயர் pronoun. Example அவன், he. வினைச்சொல் verb. say, do. இடைச்சொல் preposition. உனக்காக for you. இதில் காக என்பது இடைச்சொல், for என்பது preposition. பெயரடை adjective. நல்ல good. வினையடை adverb. வேகமாக fast. வியப்பிடைச்சொல் interjection. wow, wow. இணைப்புச்சொல் conjunction. பொழுது while. நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்தான். இதில் பொழுது என்பது இணைப்புச்சொல். He came while I was reading. இதில் while என்பது conjunction ஆகும். பொதுவாக வாக்கியங்கள் 8 பகுதிகளையோ அல்லது அவைகளில் சிலவற்றையோ கொண்டிருக்கும். Generally, sentences contain 8 parts or few of them. அவைகளில் மிக மிக முக்கியமானவை 3. In those, 3 are very very important. அவைகள் they are பெயர்ச்சொல் noun, மாற்றுப்பெயர் pronoun, வினைச்சொல் verb. இதில் noun மற்றும் pronoun வாக்கியங்களில் subject ஆகவும் object ஆகவும் வரும். subject பெயர்ச்சொல் என்பது ஒரு நபரை குறிக்கும், அதாவது செயலை செய்பவரை குறிக்கும். ஆப்ஜெக்ட் பொருட்பெயர் என்பது யாருக்கு அல்லது எதை செய்கிறார் என்பதை குறிக்கும். வெர்ப் வினைச்சொல் என்பது என்ன செய்கிறார் என்பதை குறிக்கும். தமிழ் வாக்கிய அமைப்பு SOV. அதாவது முதலில் subject பெயர்ச்சொல், இரண்டாவது object பொருட்பெயர், மூன்றாவது verb வினைச்சொல் வரும். English sentence pattern SVO. In English sentences, first subject, second verb and third object will come. Structure of sentence with examples. யாரோ கதவை தட்டுகிறார்கள். Somebody knock the door. யாரோ somebody. தட்டு knock. கதவு door. சரி, நான் கதவை திறக்கிறேன். Okay, I open the door. நான் I. திற open. கதவு door. யார் அது? Who is that? யார் who. அது that. அது மாலா. That's மாலா. அது that. மாலா மாலா. உள்ளே வாங்க. Come in. வாங்க come. உள்ளே in. மாலா இட்லி சாப்பிடுகிறாள். மாலா eats idli. மாலா மாலா சாப்பிடுகிறாள் eats.
இட்லி இட்லி. நான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். I gave you rupees 500. நான் கொடுத்தேன் gave உனக்கு 500 ரூபாய் you rupees 500. அனு என்னிடம் சொன்னாள். அனு told me. அனு சொன்னால் told என்னிடம் me. அவள் மெதுவாக போகிறாள். She goes slowly. அவள் she போகிறாள் goes மெதுவாக slowly. அவர்களை கூப்பிடு. Call them. கூப்பிடு call அவர்களை them. மாலா எனக்கு கொடுத்தாள். மாலா gave me. மாலா கொடுத்தாள் gave எனக்கு me. ராம் ஊட்டிக்கு போனான். ராம் went to ஊட்டி. ராம் போனான் went ஊட்டிக்கு to ஊட்டி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் அல்லது ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.